நீங்க 56 தேசத்தையும் அடக்கி ஆள வேண்டுமானால் சரி ஆண்டவனை நினைத்து ஆமா ஈராறு 12 வருட காலம் சரி அருந்தவஸ் இருந்தா ஆமா ஆண்டவன் வருவாரு. வருவார். இந்த 56 தேசத்தையும் அடக்கி ஆளக்கூடிய வரத்தை உங்களுக்கு தருவாருன்னு சொன்னான். ஆஹா அந்த வார்த்தைய அரசன் காதுல கேட்டான் பாரு. சரி ஆண்டவனா அது யாரு? யாரு? அவனா அரக்க குலத்தை பிறந்தவன், இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனதில்லை, குத்த வச்சு இருந்தது இல்ல. அவனுக்கு எப்படி கடவுள்னா யாருன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு சாமி தெரியுமா சந்தனம் தெரியுமா? அவனுக்கு எப்படி தெரியும் அந்த சண்டாளனுக்கு? ஆமா பார்த்தா நானும் 56 தேசத்துக்கு அரசன், சரி எனக்கே கடவுள் இந்த உலகத்துல யார் இருக்கா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமா அப்பதான் அந்த மந்திரி சொல்லுதான், மன்னா நம்மளை எல்லாம் படைத்ததே ஆண்டவன் பகவான் தான், ஆதிசிவ சங்கரன் தான், மனிதனால் முடியாத காரியத்தை கடவுளுடைய அருள் இருந்தா அவளால முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா அதுக்குதானே கோயிலுக்கு சாமியை கும்பிடுறதுக்கு தேடி வாரோம். நம்மளால முடியாத தெய்வமாக தீர்த்து வைக்கட்டும் தான் சாமி கும்பிடுறதுக்கு வாரம். ஆமா கடைசியில தானே வாரிய வாரம்ல. நல்லா இருந்தீங்கன்னா நீங்க வாட்டுக்கு திருப்பிக்கிட்டு போயிருங்க. சரி நல்லா இருந்தாலும் வரணும். டைமே கிடைக்க மாட்டேங்க. இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன் பாரு, நேரமே இல்லை. நைட்டு வேலை பகல்ல வேலை மதிய வேலைன்னு போயிருங்க. என்ன செய்ய, வேலையை கொடுக்கதே கடவுள் தானே. ஏதாவது வேலை வெட்டி இல்லை, பை வெறும்பையானவொடனே வலிச்சு இதானவொடனே மெதுவாக சாமியை பார்த்து தேடி சாமி எப்படியாவது கொடுத்துரு முருகா கான்ட்ராக்ட் ஒண்ணு எனக்கு வரல, ஆமா உனக்கு ஒரு சந்தன மாலையை போடுதேன் அப்படின்னு கடைசியில அந்த ஒரு ரோஸ் மாலையை வாங்கிட்டு வர்றது. என்ன செய்ய, அது நல்லா இருக்கும் போது சந்தன மாலையோட வந்தேன்னா நீ எப்பவுமே சந்தன மாலை மணப்ப. அது போல அந்த வல்லராக்க சரி 56 தேசத்தையே எப்படி